அன்பு நான் பிராமின் உள்ளங்களே, அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். புதர் பெருமான் அடியனுக்கு இங்கு நேரிலே உபதேசித்த உபதேசத்தையே தமபத பாடங்களாக உங்களுக்கு நான் நடத்தி கொண்டு வருகிறேன். அன்பு, கருணை, இரக்கம் இவை துறவு மனப்பான்மைக்கு மிகவும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. இரண்டால் ஆசை இருக்கிற இடத்துல இவை இருக்காது. ஆசை வந்தவுடனே அந்த அன்புலாம் காணாமல் போய்விடுகிறது. ஆசைக்கு முதலிடம் கொடுத்து ஒரு தியாகம் செய்வதற்கு மனசு வராமல் அது மாதிரிலாம் ஆகிவிடுகிறது. அதனால தான் புதர் பெருமான் அந்த துறவு மார்க்கத்தையே அதிகமாக அவர் சொல்லி கொண்டு வருகிறார். அடுத்தது அந்த துறவு என்றாலே உலகம் நிலையாமை, யாக்கை நிலையாமை. யாக்கைன்னா இந்த உடம்பு, இதனுடைய ஒரு தற்காலிகத்தன்மை, இவைகளெல்லாம் சொல்லி அவைகளை நாம் சிந்தித்து நாம் உணர்ந்து கொண்டால்தான் இவைகளெல்லாம் சாத்தியம். அப்படிலாம் ஒரு வரட்டு தத்துவம் மாதிரி என்ன கிடக்குது இந்த உலகத்தில் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவோம். அதனால் அந்த அன்பு, கருணை, இரக்கத்திற்கு துணையாக இருப்பது துறவு மனப்பான்மை. துறவு மனப்பான்மைக்கு துணையாக இருப்பது இந்த உடல் எந்த அளவிற்கு நிலையற்றது, உலகம் எந்த அளவிற்கு ஒரு நிலையற்ற உலகம், இதையெல்லாம் சிந்தித்து அதை தெரிந்து கொள்ளினால் மாத்திரமே அது வருகிறது. அதனால் அவர் முதுமை என்ற தலைப்பிலே புதர் பெருமான் பாடங்களாக நான் நடத்தி கொண்டு வருகிறேன். இந்த அஸ்திகளினால் செய்யப்பட்ட இந்த உடம்புன்னு சொல்கிறார். அஸ்தின்னா சாம்பல் தான். ஏன்னா முடிந்த பிறகு எரித்த பிறகு சாம்பல் தானே மிஞ்சுது. இதில் ரத்தமும் சதையும் எலும்பும் கலந்த சாந்து பூசப்பட்டு இருக்கிறது. அவ்வளோதான். இதில் என்னைக்கு இருந்தாலும் முதுமையும் மரணமும் தான் இதில் குடிக்கொண்டு இருக்கின்றன. கர்வமும் கபடமும் தான் இதில் குடிக்கொண்டு இருக்கின்றன அப்படின்லாம் சொல்கிறார். அதை நாம் சிந்திக்க வேண்டும். அது ஆன்மீக என்ற பெயரில் வேறு விஷயங்கள் தான் சொல்லப்படுகின்றன. ஆசைகளை வளர்த்து கொள்வது, உனது ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிற கடவுள் யார் என்று பார், அப்படி கொண்டு போகிறார்கள். ஆன்மீக என்ற பெயரிலே அப்படி கொண்டு போகிறார்கள். ஆனால் புத்தரை போன்றவர்கள் அவைகளை செய்வதில்லை. உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடிப்படையான வசதி வாய்ப்புகள் கிடைத்து தான் இருக்கின்றன, அவ்வளவுதான், அது போதுமே. அதை வைத்து கொண்டு நிம்மதி இல்லாமல் நீ அழைகிற காரணம் உண்மைகளை அறியாமல் இருப்பது தான். அப்போ அந்த உண்மைகளை அறியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த உடம்பு. ஏன்னா அந்த உடம்பு மேல ஒரு பற்று. அதனால் அந்த தேகப்பற்றின் பேர் இதற்கு. தேகப்பற்று, தேக அபிமானம், அந்த ஆண் பெண் உடம்பை பார்த்து அதை ஆசைப்படுகின்ற மோகம், அம்மாதிரியான விஷயங்கள் தான் இவைகளை பற்றி கொண்டு இருக்கின்றன. அதனால் இவைகளை எப்படி பெரியவர்கள் விலக்கி சொன்னால்தான் இதிலிருந்து விடுபட முடியும். ஏன்னா சினிமாக்காரர்கள் தான் எடுக்கிறாங்க, நிறைய சினிமாலாம் எடுக்கிறாங்க, விரக்திலாம் சொல்கிறாங்க தான். ஆனால் அது அந்த அளவிற்கு மக்களிடையே எடுபடுவதில்லை. ஏன்னா அது எடுக்கிறவன், நடிக்கிறவன் எல்லாருமே நல்ல மொடா குடியன்லாம் இருந்துக்குன்னு குடிக்காத தம்பி குடிக்காதன்னு பாட்டு எழுதி அதுக்கு குடிகாரன் பாட்டு பாடி குடிகாரங்க அதுக்கு இசையமைத்து குடிகாரங்க நடித்து காட்டி, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த
சினிமாக்கள் மக்களை திருத்துவதாக இருந்தால், இந்த குடிப்பழக்கம், கெட்ட பழக்கம்னு சொல்லி எடுத்த அந்த சினிமாவெல்லாம் பார்த்து, இந்நேரம் மக்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகாம அதுலேருந்து விடுபடுவதும், விடுபட்ட நிலையும் இருக்கணும். ஆனால் அப்படியா இருக்குது? எல்லாம் தான் எடுத்துட்டாங்க. கல்லுண்ணாமை அப்படின்ற தலைப்பில் திருக்குறளே இருக்கிறது. அப்புறம் சினிமாவே எடுத்துட்டான், பாட்டே எடுத்துட்டான். என்ன அதை நீ குடிச்சுட்டா ஊர் உலகம் மதிக்காதே தம்பி, குடிக்காத தம்பி அப்படிலாம் எடுத்துட்டான். ஆனால் அதிகமாக தானே ஆயிருக்குது குடிப்பழக்கம், இல்லையா? அப்புறம் அரசாங்கமே எல்லாத்தையும் திறந்து வச்சு, இந்த அங்கே போய் இங்கே போய் குடிக்கிறத விட இதை குடி, இன்னும் போயின்னே இருக்கு. அப்புறம் வெளிநாட்டுக்காரனை பார்த்தேன், அவன் குளிர் பிரதேசத்தில் அவன் ஏதோ குடிக்கிறான்னா நான் அதை எடுத்து அதை ஃபேஷன் மாதிரி ஆக்கி இங்கே. நம்ம இந்தியாவுடைய ஸ்பெஷல் என்னென்னா, பிராமணம் கெட்டு போகிற வரைக்கும் அது உபதேசமாக சொல்லுவான் மற்றவங்களுக்கு. பிராமண சமூகம் அதை கெட ஆரம்பித்த உடனே அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, அது உலக நாகரிகம், அதெல்லாம் ஒன்றும் சகஜம்தான் ஆக்கி விட்ருவோம். இந்த பிராமின் டாமினேஷனை அனுமதித்து விட்ட ஒரு துர்பாக்கியமான ஒரு நாடு நம்முடைய இந்திய நாடு. இந்திய நாடு மட்டும் இல்லை, எல்லா நாடுமே பிராமணர் எங்கே நுழைஞ்சாலும் அவன் அவ்வளோ ஹைலி டேலண்டட். என்ன அந்த எல்லா டேலண்ட்டும் ஈவில் திறமையாக இருக்கிறது, அவ்வளோதான். அதனால் அந்த யூத தேசத்தில் நுழைஞ்ச உடனே அவங்கள தான் விட்டுட்டான். இதே மாதிரி இவனுங்க சொல்கிற புழுவெல்லாம் அவ்வளோ நேக்காக சொல்லுவான், அதை ஏற்றுக்கிற மாதிரி புழுவுருவோம் பிராமணன், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ பிராமணன் இவ்வளோ திறமையாக புழுவுறான், அதனால் வேறு வழியே இல்லை, அதனால் கடவுளே ஏற்றுண்டு தான் வாழணும், மாதிரி ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தால் அந்த யூத தேசம் அழிஞ்சிருக்கக்கூடாதுல்ல, யூத சாமி அழிஞ்சிருக்கக்கூடாதுல்ல, யூத ராஜாக்கள் அழிஞ்சிருக்கக்கூடாதுல்ல. இங்கே எப்படி இந்து ராஜாக்கள்லாம் அழிஞ்சிட்டானா அதே மாதிரி அங்கே யூத ராஜாக்கெல்லாம் அழிஞ்சான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அங்கேயும் இதே வேலை தான் இவனுங்க பண்ணுறது. மெதுவாக கடவுளை சொல்கிற மாதிரி சொல்லுவான், மெதுவாக என்ன பண்ணிப்பான், தன்னை முன்னிலைப்படுத்தி தனக்கு முக்கியத்துவத்தை ஏற்படுத்துவான், தான் இனத்துக்கு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி, அதுக்கப்புறம் கடவுள்ன்ற பேரில் இவனுக்கு பண்ணுற ஆக்டிவிட்டியன் தான் கடவுளே ஒத்தண்டார் அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்ருவான், அவ்வளோதான். நான் உங்களுக்கு புரிய வைப்பது எதுன்னா, இது திறமையாக 1000 வருஷம் கூட திறமையாக ஜெயிக்கிறான், ஜெயிச்சு பார் பயோஸ்கோப்பு பார், எங்கள் இது பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தான் காட்டுறான். ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் பிராமணன் தான் நம்பி அவன் பின்னால் தான் நான் போயிருக்கணும் இல்லை, பிராமணன் தான் வசதி, அப்போ அவன் தான் நம்மளுக்கெல்லாம் வழி காட்டுறவன் இல்லையே, தனியாக ஏன் கடவுளை தேடுறோம்? ஏன்னா வசதின்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிறான் உலகத்தில், அவ்வளோதானே தவிர அது உண்மையிலேயே வசதி இல்லைன்னு கடவுள் நிரூபிக்குது, அந்த அறம் நிரூபிக்கிறது, தர்மம் நிரூபிக்குது. மாரல் கவர்மெண்ட்னு சொல்லுவார் அரவிந்தர், மாரல் கவர்மெண்ட் நிரூபிக்குது. எப்போனா தெய்வம் நின்று கொள்ளுன்ற மாதிரி பொறுத்திருந்து பொறுமையாக ஒரு தட்டிட்டு போயிடுது, அவ்வளோ. அது மாதிரி தானே அழிஞ்சது யூத சமயம், யூத ராஜாக்கள். இங்கே அதே மாதிரி இந்து ராஜாக்கள் எங்கே இருக்கிறான், இந்து சமயம் இந்து ராஜாக்கள் ஒழிஞ்சிச்சு. இப்போ இருக்கிறதெல்லாம் வேறு இந்து சமயம், 6ஆம் நூற்றாண்டில் பழைய இந்து சமயம் ஒழிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் ஒழிஞ்சு சமண சமயம், சமண ராஜாக்கள் இல்லையா, ஜைன மன்னர்கள்லாம் கொடி கட்டி பறந்துன்னு இருந்தாங்க நாடு முழுக்க, பௌத்த ராஜாக்கள் தான் கொடி கட்டி பறந்துன்னு இருந்தாங்க. ஒழிஞ்சுதான் இல்லையா எல்லாமே, அப்படியே இன்றைக்கி முளைச்சி நாளைக்கு வழிஞ்சிடுச்சு, அப்படி தான் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். பொறுமையாக அந்த பிராமணன் வாழ்ஞ்சு அப்படியே நோவாத நோம்பு நோக்கிற மாதிரி நைஸ் பக்கடவா எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரும். சமயத்தின் கருவிலே பொய் நுழைத்து அந்த சமயத்தின் கருவையே அழிக்கின்ற பாவத்தை செய்வோம் தான் பிராமணன், தன் சுயநலத்துக்காக. சமய கரு அது எவ்வளோ முக்கியம், கருனாலே அதுதான் கரு, அதை அழிச்சா சமயம் அழிஞ்சிடுமே நல்லா தெரியும். அழிஞ்சா என்ன நம்ம பழிக்கணவா அப்படின்ட்டு அதை அழிப்பான். அந்த அவனுடைய குருமார்கள் அதை அழிச்சிட்ட உடனே பின்னால் வர பார்ப்பான், அது உண்மைன்னு அதை அப்படியே தாங்கி பிடிப்பான். அந்த ஏன்னா பாப்பனுக்கு இருக்கிற பலகீனமே அந்த தற்பெருமை, ஓவர் தற்பெருமை, தான் பெருமை. அது அந்த குருமார்களுக்கு தெரியும்,
இப்போ பாப்பாவை ஒஸ்தியாக காட்டி எவ்வளோ அநியாயத்தை நுழைச்சாலும் அதை மீதி பாப்பாலாம் தாங்கி பிடிச்சி எடுத்துன்னு வருவான். இதுதான் தர்மம், அதுதான் கடமை, இதுதான் கடவுள் சொன்னது, இதுதான் அப்படி. அதை எதிர்த்து பேசுகிறான், நீ வந்து கடவுளுக்கு விரோதி, ஆன்டி ஹிந்துன்றான்ல. இப்போ உண்மையிலேயே ஹிந்துன்னா யாருன்னா, ராமேஸ்வரம் சார் காளி தரிசனத்துக்காக அழுது 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 காளி தரிசனம் பெற்றார். கடைசியாக ஒன்று புரிஞ்சுக்கினாரு, அந்த பூணூல் வந்து தடையாக இருக்குது, ஜாதியை வச்சு தான் ஒஸ்தி ஜாதின்னு நமக்கு அகந்தை ஏற்படுத்துறதை தவிர அதனால் காளி வரமான்றாங்க தெரிஞ்சு இந்த பூணூல் அறுத்து விட்டுக்கிட்டே வச்சுட்டு உட்காந்தவொன்னு தான் தியானம் கைகூடம் வரும். அதை சொல்லவே மாட்டான். பாப்பானோ ராமகிருஷ்ண மரத்துக்கு சொல்லவே மாட்டான். அதுலேயே ஊறி அதிலே படிச்சு போனால் அது உள்ளே இருக்கும். அதே மாதிரி ரமணர் என்னுடைய முற்பிறவியும் பூணூல் இருக்காது, தூக்கி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பிரம்மேந்திர இந்த பிறவி குருநாதர் அவருடைய குரு பூஜை வருகிற ஞாயிற்றுக்கிழமை கூட வருது. இதெல்லாம் வருஷத்தில் இது 4 ஃபங்க்ஷனுக்கு கூட குருநாதர் அவரும் பூணூல் பண்ணப்பட்டார். இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஸ்பெஷல் அவர்கிட்ட என்னன்னா, வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லை, மனிதன் அடிக்கிற கூத்துன்னு உடச்சார். அவர் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி படம் நடத்தினார். அவ்வளோதான். அதனால தான் அவர் ரொம்ப கிரேட்டாக. இவங்க வந்து ப்ராக்டிக்கலாக அதை தூக்கி போட்டாங்க. அவர் வந்து டிக்ளேர் பண்ணார். ராமகிருஷ்ணர் ஏதோ ஒன்று இடத்துல சொல்கிறார், இது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து காளி சொல்லிட்டா, இது வந்து அகந்தையை தான் வளர்க்குதே தவிர வேறு அதெல்லாம். ரொம்ப பிரம்மேந்திரர் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, அவர் புத்தர்கிட்ட படித்த பாடத்தை நினைவு கொண்டு பாடம் எழுதி போட்டு நடத்துவார். கொடுக்குறவங்க யாரும் படிக்கலை. எனக்கு இப்போ புரியுது, பிராமணனை சேர்த்து வச்சுக்கின்னு அவர் பாடம் நடத்துறது தப்பு. ஏன்னா பிராமணன் பாடம் கற்று திருந்துறதுன்றது இல்லவே இல்லை, அகராதிலே கிடையாது. அவர் கொஞ்சம் அதிகமாக பிராமணனை நம்பிட்டார். அதே பிராமணன் கேஸ்டில் பிறந்துடுவேன். நான் போகும்போது பாதியில் அவர் புரிஞ்சுன்னு இருந்துருக்கிறாரு. டே வேஸ்ட்டு, இவனுங்களை பாடம் நடிச்சுட்டு தான் நான் போனோன்னே வந்துட்டான் சீடன்னு சொல்லிட்டு சுத்தமாக தூக்கி தனியாக பிரித்து வச்சு வளர்த்தார். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நல்லாயிருக்கும் அந்த பாடம் எல்லாம். நான் பலமுறை உங்களை சொல்லிட்டேன். பாரத நாட்டின் நீண்ட நாளைய சோகம் அதன் ஜாதி இன பிரிவுகளே அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுன்னே இருப்பேன். ஃப்ரெண்ட்லியாக தான் நான் பழக முடியும். சுற்றி பிராமணர்கள் வச்சுன்னு இவங்களும் ரொம்ப நல்லா, அவங்களெலாம் வேறு முற்பிறவிலும் இவங்களும் அவங்க கூட வந்தவங்கெல்லாம் வேறு சொல்லிட்டார். கடன் சொல்லிட்ட உடனே எல்லாம் அட்டுழியம் பண்ணிடுறானுங்க. நம்மளுக்கு அது தெரில. சாமி இப்படி சொல்லிக்கிறாரு, அதனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம உயர்வாக நினைக்கணும். அப்புறமா 10 வருஷம் கழிச்சு தான் பொறுப்பு அதிலேருந்து என்னை விடுவிச்சார் அவர். நீ வந்து ஓவராக நான் வந்து பிராமணரை தொட்டு பிராமணெலாம் ஓவராக நம்புறேன்ட்டு ரொம்ப பெரிய மகான். அப்பவும் பழக்கம் இருக்கும்ல. அப்போ பிராமணர் கூட என்னைக்குன்னா கொஞ்சம் நெருக்கமாக பேசியிருந்தேன், கண்டிப்பார். அப்படி இப்போ எப்படி ராமகிருஷ்ணர் வந்து கண்டிச்சாரோ, துறவி சீடர்கள் தனி தான், இல்லறசீடர் தனி தான் பிரித்து வளர்ப்பார். துறவி சீடர் இல்லறசீடர்கிட்ட பேசுனா கூப்பிட்டு கண்டிப்பார். உனக்கு என்ன அவங்ககிட்ட அவன் குடும்பஸ்தான், ஆனால் சீடர்கள் தான், ஆனால் குடும்பஸ்தான். அவன் வேறு தான், நீ வேறு தான், கண்டிப்பார். அதே மாதிரி பிரம்மேந்திரன் என்ன எப்படின்னா, அந்த பிராமின் கூட பேசு, வேறு குருவை பார்த்து போயிடுனேன்ட்டார் ஒரு வாட்டி. அவ்வளோ கடுமையாக சொன்னால் தான் எனக்கு புரியும்ன்ட்டு பயந்துட்டேன். நான் என்னடா இது சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் அவர். அதனால தான் அந்த பிரம்மேந்திரர் ஜாதி இல்லைன்ற பிராமண மகான்களில் எனக்கு தெரிஞ்ச பிரம்மேந்திரர் நம்பர் 1. அந்த அளவுக்கு டிக்ளேர் பண்ணியும் பாடம் நடத்தினார். என்னை அவங்கள்ட்ட பிரித்து வச்சும் பாடம் நடத்தினார். அப்புறம் பின்னால் நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு மெதுவாக இதையெல்லாம் எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். புரியுதா இப்போ உங்களுக்கு? அப்புறம் அந்த பிராமணனுடைய சீப் ஆர்குமெண்ட்ஸே இருக்கும். நான் பான்னு ஒரே வீடியோவில் அந்த வீடியோலேயே சொல்கிறேன், இந்த மாதிரி கிறிஸ்துவ கைக்கூலி அவங்ககிட்ட இது வாங்கிக்கிறாங்கன்னா எனக்கு அந்த மிஷினரியும் தெரியாது, பிராமண கிறிஸ்டின் ஃப்ரெண்டு தான் தெரியும். அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். அதில் கூலாக அதுக்கு கீழே வந்து பாப்பான் வந்து போடுறான், சார் இவன் கிறிஸ்துவ கைக்கூலி, இவன் நாய், அப்படி வேறு போன வாரம். இவ்வளோ புரியுதா? அந்த பிராமண எவ்வளோ கெட்டு போய்கிறான்னு புரியுதா? அந்த மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்தவே கூடாது. என் நிலையில் இருக்கிறவங்கள அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினா அந்த மாதிரி நினைச்சாலே பாவம்ன்ற பிரம்மேந்திரோடைய ஸ்டேட்மெண்ட்.
நினைக்கவே கூடாது. மனசால கூட அந்த மாதிரி திட்டக்கூடாது. அந்த மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது. ஆனால் அந்த அறிவு எதுவுமே இருக்கல. அந்த அந்த பார்ப்பனன், அந்த பதிவு போடுற பார்ப்பனன் பார்ப்பனத்தி இல்லவே இல்லை. அவன் குருமாரில் அதெல்லாம் வளர்க்கவே இல்லை. வெறும் ஜாதி வஸ்தின்னு உருவெத்தி வளர்த்து விட்டோன்னே எந்த நிலையில், நான் உங்களுக்கு தெரிஞ்சது தான், தொடர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இவ்வளோ தெரியும். அண்ணாமலையார் தரிசனத்து எல்லாம் உண்ணாமலைமை கைட் பண்ணதுலேருந்து ஏசுரான் சந்தித்து புத்தர் பெருமான் உபதேசமாக அது கொஞ்சம் நஞ்சல்ல ஐயப்பன் மஜ்ஜமாக தான் அவ்வளோ இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ தெரியும். அப்போ இந்த நிலையில் இருக்கிறவங்கள நாயின்னு திட்டினா அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு அப்படி ஒருவேளை அவங்க குரு உண்மையிலே குருவாக இருந்தால் அவங்கள வளர்த்துருந்தா அப்படி வளர்த்துருக்கணும். வளர்த்துட்டு என் இனம் இப்படி யாரையுமே அப்படிலாம் பேசாதுன்னு நினைக்காத நான் வளர்த்து வச்சிடறோம் பார் அப்படின்னா அவனுங்களெல்லாம் கிடையாது. அச்சுதிரலுக்கு நம்மளாம் பெரிவாகிட்டாங்க. இவ்வளோ கோடிக்கணக்கில் பணங்குது. என்ன போய் பொம்பளைங்கிட்ட குத்தாட்டம் போட்டு வந்தால் யார் கேட்க போகிறா இல்லையா? இவ்வளோ வச்சு நான் அனுபவிக்கணும், அவன் தான் முட்டாள் போட்டு கூத்தடிக்கிறவனுக்கு குரு பிரம்மா குரு விஷ்ணு போட்டு இவ்வளோ தான். அது தெரியுதா? அது என்ன பண்ணுது, தன்னை பெரிய வசதி மாதிரியும் தான் இன்னும் அப்படியே ஜாதி வசதி மாதிரியும் தாங்களாம் வசதி மாதிரியும் புலிவினேங்குது 1000 வருஷமா. அதில் ஏமாந்துனே நம்ம ஜனம். அப்போ விஞ்ஞான முன்னேற்றமும் இன்றைக்கி மக்கள் ஒருத்தர் எண்ணெய் பரிமாற்றம் பேச்சு பரிமாற்றம் ஒருத்தவங்க தகவல் சொல்லி வரும்போது பார்த்தா நடைமுறையில் அவன் வேறையாகிறான். தியரி இதுங்க உருவாக்கின தியரி வேறையாக இருக்குது. பிராமண வசதின்னு தியரியை உருவாக்கி வச்சுக்குதுங்க. ஆனால் நடைமுறையில் உள்ள நுழைஞ்சா வேறையாக இருக்குது. இப்போ மக்களுக்கு வெறுப்பு வருமா வராது? மக்கள் வெறுக்கிறது தான். அது என்ன மாதிரிக்கிறவங்க சொல்லி கொடுத்து வெறுக்கிறதெல்லாம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக பார்க்குறாங்க. நார்த்து டு சவுத் இந்தியா பூரா பிராமணன் வெறுக்கிறான். என்ன காரணம்? என்ன தியரி மட்டும் இவங்க அப்படியே இவங்க வசதின்ற மாதிரி அவன் ரெடி பண்ணிக்கின்னே அதை பிரச்சாரம் மாற்றி சொல்லிக்கின்னே இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் பார்த்தா இந்த மாதிரி மட்டமாக இந்த நிலையில் இருக்கிறவங்களே இந்த வார்த்தை போடக்கூடாதுன்ற அறிவு கூட சாதாரண அறிவு கிடையாது. அப்போ திருமூலர் ஜெயிக்கிறாரா இல்லையா? திருமூலர் என்ன சொன்னார்? சத்தியம் என்று இருப்பான் பிராமணன் பித்தியரும் மூடாமன். கரெக்டாக தானே சொல்லிடுறாரு. இப்போ அதுதானே ஜெயிக்கும் நம்மக்கிட்ட. ப்ராக்டிக்கலாக என்கிட்ட அதானே ஜெயிக்கும். என் நிலை என்னன்னு எனக்கு தெரியும். இந்த நிலையில் இருக்கிற இந்த வார்த்தையை போடுறான்னா அவனுக்கு சத்தியம் தெரியலன்னு அர்த்தம் இல்லையா? நான் சொல்கிறேன் சத்தியம் தெரியல. அதனால் சத்தியம் இன்றி பக்தியும் இன்றி பரன் உண்மையும் இன்றி விட்டோரும் உணரும் இன்றி பித்தேரும் மூடர் பிராமணர் தாம் அன்றே அடித்து சொல்கிறார். அப்போ திருமூலர் தானே என்கிட்ட கேட்குறாரு. இப்போ என்கிட்ட ஜெயிச்சு திருமூலர் தானே உங்ககிட்ட சொல்லணும். நான் திருமூலர் தான் 3000 ஆண்டு முன்னாடி துல்லியமாக சொல்கிறார். இப்போ இல்லையா? யாரை நம்ம வசதியாக சொல்கிறோம்? இவர் அப்பயே சொன்னார். ரொம்ப 10 வருஷம் முன்னாடி நான் சொன்னேன் என்னச்சு போது இப்போ உருன்னு எல்லாம் பாராட்டுறாங்க. மாற்றி சாமி நீங்கள் அப்போ சொன்னீங்க சாமி, எங்களாம் நம்ப முடியல சாமி, உண்மையிலே போகுது சாமி, ரோடு போகுது சாமி, போய் தான் இருக்குது இல்லையா? அப்போ சரியாக சொல்கிறவங்கள தானே நம்ம மதிக்கிறோம். அதே போல் தானே திருமூலர் 3000 வருஷம் முன்னாலே இவங்களை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ எவ்வளோ பெரிய சித்தர் பேர். ஆஹா திருமூலர் தான்டா. அந்த பாட்டுக்கு இவங்ககிட்டே போய் பொருள் இவன் தான் சத்தியம் இல்லாதனாச்சு. அதனால் அன்றேன்ற வார்த்தைக்கு அன்றுன்னு பொருள் வார்த்தையை போட்டு இவ்வளோ தான் ப்ராப்ளம் இல்லைன்னாரு அப்படின்ட்டார். அன்றேக்கு வேறு பொருள், அன்றுக்கு வேறு பொருள். நான் திரும்ப புதுசாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? பீடுடைய பெம்மான் பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே என்றார் சம்பந்தர ஆடியனுடைய முற்பிறவியில். இவன் தான் அப்படின்னு அதை நிச்சயப்படுத்தி சொல்கிறது தான் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. இவன் தான் அந்த சிவன் அப்படின்னு சொல்கிறது அன்றே. அன்றுன்னா பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்று, இவன் கிடையாதுன்னு அர்த்தம். அன்றைக்கு அன்றுக்கு வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு. நீ தெரிஞ்சுங்க. அவங்க ஃபுல் டீம் வச்சு என்ன இணையதளம் பூரா பரப்பி பொய்யை பரப்பி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்கள பொய்யான தகவலை நம்ப வச்சு பெரிய கேம் அவங்களது. பிராமின் கேம்ன்றது ரொம்ப பெரிய கேம். அதெல்லாம் நம்முடைய ஆட்கள் மாட்டிக்கினுக்கிறாங்க கொஞ்சம் நிறைய பேர். அவன் பாண்டு கைக்கொல்லி மாதிரி அவங்களுக்கு சங்கங்க வச்சு அதுக்கு பதவி கொடுத்து அதுக்கு காசு பணம் சம்பளம்லாம் கொடுத்து தூக்கின்னு வந்தோன்னா அவன் சொல்கிறதான் கேட்பான். அவனுக்கு காசு இருக்குது. அவனுக்கு ஒன்று ஆன்மீக நாட்டம் சத்தியம் தர்மம்
இந்த தர்மன்ற வார்த்தையை இவன் தான் யூஸ் பண்ணும். யாரும் அதர்மியம் தெரியுதா? வர்ண ஆசிரம தர்மம்ன்ற நம்ம எதெல்லாம் அதர்மமோ அது எல்லாம் போன வகுப்புலே சொன்னேன் நான். எப்படி தம்மபதத்தில், இவ்வளோ பெரிய தம்மபதத்தில் பிராமணன் அப்பா அம்மாவே கொலை பண்ணாலும் அவனுக்கு பாவமே சாரான்னு புத்தர் சொன்னார். ஏற்றிட்டானா? பிராமணன் வந்து அதை தப்பாக எழுதிட்டார், அப்படி கிடையாதுன்னு சொல்லுவானே. சொன்னார் ஒரே ஒரு பிராமணர், அவர் தான் பிரம்மேந்திரர். அவர் சமாதி ஆகிட்டார், அவ்வளோதான். அவர் ஆகிட்டார், இவங்களாம் ஆக்கினானுங்களோ அது அப்புறம் தெரியுதா? அவர் ஒருத்தர் தான் சொன்னார். புத்தர் இது தேவையில்லாத வேலையாயுது இதை வந்து சொல்கிறதுக்கு. அவனுக்கெல்லாம் ஸ்பீடாக சொல்லலாம், புத்தரே ஒத்துண்டார் அப்படின்வான். புத்தரே ஒத்துக்கினாரான், புத்தரே ஒத்துண்டார் அப்படின்வான். இது மாதிரி கும்பல் அது தெரியுதா? அது சத்தியத்தை பற்றி கவலையப்பட. திருமூலர் சொல்ல சத்தியம் இருக்காது. சத்தியம் இருந்தால் உண்மையிலே நிலை நின்று. அப்போ பிரம்மேந்திரிக்கு எப்படி தெரிஞ்சுது? ஒரு ஆசிரம தர்மம், நான் சொல்கிறது கூட சாதாரணமாக தர்மன்றேன்னா அவங்க சொல்லும்போது தான் தர்மம் அப்படின்னுவான். நானே திருத்திக்கணும், தான் தர்மம் தர்மம் இன்னும் எவ்வளோ அப்படி சொல்லுவோம். அந்த அதர்மத்தை தர்மம் அப்படின்னுவான். அவர் எப்படி தெரிஞ்சுது? அவர் சத்தியத்தை தேட தொட்டு இது பொய் தெளிவாக சொல்கிறாரு. வர்ணாசிரமம் பொய் இடைச்செருக்கள் சேர்த்து விட்டாங்க. நான் சொல்ல வரேன், ஒரு ஒரு குருன்றவங்க, ஒரு குலகுரு, ஒரு இனத்துக்கே தான் தான் குரு, அந்த இனமே வஸ்தி இருந்து அப்படிலாம் சொல்கிற குரு. இதே பிரம்மேந்திரர் எங்களை அப்படி வளர்த்தார் தெரியுதா? அவரும் அதே பிராமண ஜாதி தான். அவர் அந்த சத்தியத்தை உணர்ந்திருக்க தொட்டு அவர் எப்படி வளர்த்தாருன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் சொல்கிட்ட போகும்போது நீ எச்சரிக்கையாக இருக்கணும். உன் எண்ணத்தினால் கூட அவங்களை தவறாக எண்ணக்கூடாது. சுல் என்று தோஷம் உன் ஆன்மாவை சுட்டுவிடும்னு சொல்கிறார். சரிதா? எவ்வளோ ஷார்ப்பான விஷயம் அது. ஒரு வேளை உனக்கு பிடிக்கலன்னா அங்கேருந்து விலகிடணுமே தவிர அங்கேயே போய் உக்காந்துக்குன்னு அங்கேயே நெகட்டிவ் நினைக்காது. அது வந்து ஆன்மாவுக்கு தோஷமாயிடு. நீ இப்படி சொல்லி வளர்க்குறவர் இது எப்படி இருக்கு தெரியுதா? ஆனால் இவங்கெல்லாம் ஒரணா ஆசிரமா தர்மம் அப்படின்னு, அதான் தர்மம் அதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லி வளர்த்து விட்டுட்டு அதுக்கு அவங்ககிட்டே விலங்கு கேட்டால் அவன் அன்றையக்கு அன்றுன்னு போட்டு விலங்கு சொல்கிறான் பாரு. அதுவே சாட்சி, அப்படியே அதுலேயே சாட்சி. அந்த பொருளுக்கு விளக்கத்தையே பொய்யா சொல்கிறேன் ஒன்று. அப்போ அதுதான் நிரூபணம். அதுதான் அப்போ என்ன பண்ணுறவங்களும் நிரூபணமே அதான்டா. அவங்ககிட்ட உண்மையான பொருள் சொன்னால் அப்போ திருமூலர் தோத்துடுறாருன்னு அர்த்தம். அவன் அப்படியே சத்தியத்தை சொல்கிறானே அப்படின்ட்டு அவன் பொய்யா புழுனாதான் இவர் சொன்னது உண்மை நிரூபணமாகும். நவடாதன் தனிமையில் நினைக்கிறது உண்டு. இப்போ ஒரு வேளை இந்த ராஜாங்கள்லாம் பாப்பாம் பேச்சு கேட்டு முட்டாளாகி அழியலைன்னா திருமூலர் சொன்னது பொய்னாயிட்டு இருக்கும். வேந்தர்களும் அழியன்னார். பார்ப்பன கருவறை போய் செய்ய விடக்கூடாது, வேந்தர்களும் அழியன்னார். அது உள்ள நான் சீக்கிரட்டை நிறைய உங்களுக்கு விஞ்ஞான ரீதியாக விளக்கணும். டிஜிட்டல் போர்டு கேட்டுருக்கிறேன், என்ன எனக்கு அது கிடைக்கல. ஆனால் விலை அதிகமாக 65,000 அப்படிலாம் சொல்கிறாங்க. அது இருந்தால் உங்களுக்கு விலைக்கு சொல்லலாம். அது ஏன் கருவறை பூஜையில் யாருன்னா பண்ணிட்டு போகிறான் சாமி என்ன இப்போ அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது விஞ்ஞானம் என்பது ஆழ்ந்த விஞ்ஞானம். அங்கே நின்று கற்பூரை ஏற்றி இது பண்ணும்போது அது எப்படி அந்த கலசத்து வழியாக அந்த எண்ணங்கள் வந்து பிரபஞ்சத்தில் பரவி அது எப்படி போயிட்டு அந்த டெசிஷன் மேக்கிங் பிளேன்னே சொல்கிறார் அரவிந்தர். அவர் பிராமணர் தான் நினைக்கிறேன். அப்புறம் பண்டிட் கேஸ்ட்ன்றாங்க, அது எதோ தெரியல. அந்த டெசிஷன் மேக்கிங் பிளேனில் அது போய் சேங்ஷன் ஆகி வருது அது அப்படின்லாம் சொல்லும். அப்போ அந்த இடத்துல அந்த பார்ப்பனம் கெட்டானம் பிடிச்சவனை விட்டுட்டோன்னே அவன் கெட்டானம் பரவி ஊர் பூரா கெட்டான். புரியுதா? நம்ம நாடு ஏன் தர்மத்தில் சிறந்த நாடு இன்றைக்கி லஞ்ச லாபத்தில் நம்பர் 1 இருக்குது? ஏன் அதர்மத்தினால ஏன் வறுமை கோட்டி கீழே போகுது? பொன் விளைந்த பூமியாக இருந்தது. எல்லாத்துக்கும் அந்த சீக்ரெட் தெரிஞ்சு சித்தர்கள் ஒன்றும் அவளை விளக்கெல்லாம் சொல்ல மாட்டான். ஒரு வாரம் சொல்லிட்டு போயின்னே இருப்பான். புரியுதா? இதில் நான் லேசாக சொல்லுகிற விஞ்ஞான ரீதியான விளக்கம் இது லேசாக தான் சொல்கிறேன். இன்னும் ஆழ்ந்து சொல்லலாம். அது உள்ள சொன்னா அது உங்களுக்கு போர் அடிக்காத வேறு இருக்கணும்.
அடுத்தது நான் இதெல்லாம் சொல்கிறேன், இந்த பக் பண்ணி கேட்டுக்கிறானுங்களா. நான் இப்போ சொல்லும்போது என்னுடைய ஸ்பீச் வெளில வரதுக்குள்ளே இதுக்கு ஒரு இது ரெடி தயார் பண்ணி இதை பொய்யாகிற இது ஸ்டேட்மெண்ட்லாம் தயார் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி அவன் மில்லியன் கணக்கில் பழப்பிட்டு வச்சுருப்பான் முன்னாலேயே. அவ்வளோ கில்லாடிங்க அவனுக்கு. சரிதா? நமக்கு அந்த திறமையெல்லாம் வானம், அந்த திறமையை நம்பி இல்லை. நான் அடிக்கடி சொல்வது போல் இதையே கூட பட்டும்படாமல் தான் செய்கிறேன் நான். ஏன்னா நான் படைக்கல இந்த உலகத்தை, நான் படைக்கல பார்ப்பானுங்களே. இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது, அவ்வளோதான். படித்த கடவுளுக்கு அவன் பார்த்துக்க போகிறான் அப்படி. இதை சொல்லி இதிலேருந்து மீண்டாலே போதும் இவன்கள் தான். அதுக்குள்ளே ஜெயந்திரன் வந்து காலி பண்ணிடணுன்னு பட்டெல்லாம் போட்டுக்கிட்டு என்னமோ பண்ணி இன்னும் உயிரோட உட்காந்துக்கிறேன். எனக்கு அதிசயமாகுது, அவனுக்கும் அதிசயமாகுது. உட்காந்துக்கிறான் இவன் அப்படின்ட்டு. என்னதான் ஆன்மீகன்ற பேரில் அந்த பாப்பானு அடிக்கிறது என்னதான் அநியாயம், இந்த அநியாயம் அந்த அநியாயம் இல்லை, எல்லா அநியாயத்தையும் செஞ்சுட்டு அப்படியே வசதி அப்படின்னு. சரிதா? அவ்வளோ இருக்கு. அப்போது அந்த அவங்கள அது புரியும்னு நினைக்கிறேன். அப்போது எப்படி வந்து அந்த கருவறை பூஜையோட திருமலர் ஜெயிக்கிறார். அப்போ அவர் கண்டி சொன்னதை கேட்டு அந்த ராஜாங்க பார்ப்பனன் கருவறை பூஜை விடாமல் இருந்திருந்தா அந்த வேந்தருக்குள்ளே அழிஞ்சிருக்காது. ஏன்? சவுதியில் முஸ்லீம் மன்னருக்குள்ளம் இருக்குது, இன்னும் இங்கிலாந்தில் கிறிஸ்துவ மன்னருக்குள்ளம் இருக்குது. இங்கிலாந்தில் மட்டும் இல்லை, ஃப்ரான்ஸில், ஜப்பான்லேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் பாப்பான் யாகம் வளர்த்தி சமஸ்கிருத மந்திரம் ஓதி அவங்கள வாழ்த்தலை அங்கெல்லாம், அதனால் அது இருக்குது. அதே மாதிரி கருவறை பூஜை பாப்பம் தான் கருவறை பூஜை செய்யணுன்ற கண்டிஷன் வச்சு அதெல்லாம் பண்ணலை, அதனால் அதெல்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. புரியுதா? யூத சமயத்தில் அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. இதை திருமூலர் சொல்ல அங்கேயும் பழிச்சிடுச்சு. யூத சமயத்தில் இவங்களை உள்ளே விட்டோன்னே இங்கே ரபீஸ்ன்ற பேரில் இவங்க நுழைஞ்சி ஆதி சமய ஆச்சாரியங்கள்லாம் ஓரங்கட்டு இவங்க தான் ஒஸ்தின்னு சொல்லி அங்கே இறங்கிட்டானுங்க. இறங்கி இப்போ எப்படி பிடிச்சி வச்சுக்கிறானுங்க கோயிலெல்லாம், அது மாதிரி அங்கே பிடிச்சிட்டானுங்க. அவர் அங்கே சொல்லலைனாலும் அது ஆக்சுவலாக அங்கே பழிச்சுது, அங்கேயே வேந்தர்களாக அழிஞ்சுது. இவங்க சொல்கிறத கேட்டு இவங்களும் அதே தான் இங்கே எப்படி எல்லா அட்டுழித்தையும் கடவுள் பேரால் செய்வானுங்களோ அதே மாதிரி அங்கே டால்முட் எழுதி சர்ச்சுக்கு வர சிறுமிகளை கற்பழித்து கொள்ளலாம் எழுதி வச்சு இறங்கிட்டானுங்க. அப்புறம் அதெல்லாம் காட்டுறோம் உங்களுக்கு, அவனுக்கு அது எழுதி வச்சதெல்லாம் இவராக சொல்கிறாரு பொழுது அப்படிலாம் போன புத்தர் இதில் தான் அந்த 4 சமயங்களே பிராமண அழித்த விதத்தில் அது எவிடன்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கிறேன். ஆனால் சும்மா ஒரு 700 பேர் தான் போய் சேர்ந்து, அப்புறம் மீதி வகுப்புலெல்லாம் போடல. அப்போ பூசை கேட்குறான் இவராக சொல்கிறாரு போல் நினச்சிப்போம். அதனால் போன தமபத வகுப்பில் தான் திரும்ப அதை போட்டேன். அந்த தமபதில் இருக்குது அப்படியே காப்பி பண்ணி இந்த பாரு இருக்குது பாரு அப்படின்ட்டு. இப்போ தான் கொஞ்சம் பேர் ஷாக் அடிச்சிருக்குது. என்னமோ சொல்கிறாருன்னு பார்த்தா உண்மையிலேயே இருக்குது, இது மாதிரி பண்ணி வச்சுக்கிறானுங்க சொல்லி. அதே மாதிரி தான் டால்முட் தெரியுதா? அதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போயிட்டானுங்க. பிறந்து 3 மாதம் குழந்தைய கூட பிராமணன் அனுபவிக்கலாமா, பெண் குழந்தைய. அப்போவே கூட அவனை பாவம் செய்யணும்னா அங்கேயே அதையே சாங்ஷன் போது அப்புறம் சிறுமிக 10 வயசு 8 வயசுலாம் இப்படி பருவம் ஒஞ்சுதா யூத சமயம். அது தப்புன்னு இயேசுவை இவனுக்கு தான் ஏசனானுங்க, நீ தான் கடவுள் இருந்துருவாங்க. உங்களுக்கு ஒரு வேடிக்கை தெரியுமா? இயேசு இது தப்புன்னாரு, கடவுள் போய் இந்த மாதிரிலாம் சொல்லுவாரா அப்படின்னாரு. நீங்கள் பாட்டு உங்கள் மனசில் தோன்ற கற்பனைலாம் எழுதி வச்சு இது கடவுள் சொன்ன சொல்லுவீங்களா? அதெல்லாம் இல்லவே இல்லை. அப்போ தான் இயேசு எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் பிராமணில் டேரிங்காக டைரெக்டாக ஏற்றவங்க. ஒருத்தர் இயேசுபிரான், இன்னொருத்தர் திருமூலர். 2 பேர் தான், 2 பேர் தான் டேரிங்கா. அப்போ இயேசுபிரான் இந்த மாதிரி ஒரு வேடிக்கை தெரியுமா? அதுக்கு பாப்பா என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? உனக்கு இந்த மாதிரிலாம் இல்லைன்னு உனக்கு பொறாம, சிறுமிகளை கற்பழிச்சிக்க முடியலன்னு நீ பொறாமையால. புரியுதா? நான் சொல்கிறது கம்மி, கேவலமானவனுக்கு இவனுங்கன்னு நான் சொல்கிறேன்ல எப்பயாச்சும், ரொம்ப கம்மி, ரொம்ப படு கேவலமானவனுங்க. இது மாதிரி ஆனால் சொல்லுவானே, தப்பாக பண்ணியிருந்தா கூட அவர் சொல்லும்போது ஒருத்தனுக்கு உரைச்சிருக்கோனா, ஆமாண்டா தப்புடா அதெல்லாம் நான் எவனோ செய்கிறதுக்கு நம்ம இல்லாமல் சேர்ந்து பலியாகிறா அதெல்லாம் கிடையாதுறான்னு சொல்லிடணும். ஒற்றுமையாக இருப்பானுங்க. அந்த கெடுதி ஒருத்தன் செய்வான், ஆனால் செய்யாத பாவமான சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தால் காப்பாற்றுவான். அதனால தான் அது இனப்பாவமாக மாதிரி இனம் அழியிறது காரணம் அதுதான்.
அந்த மாதிரி பண்ணினாங்க சார். ரொம்ப அருவருப்பானவங்க பாப்பானுங்க. அந்த அருவருப்பை மறைச்சி கொண்டே வரத ஒரு சான்ஸ் கிடச்சோன்னா அந்த அருவருப்பை இறக்கி விட்டான். அப்படி தான் தவம்பதில் இறக்கி விட்டேன். அப்பா அம்மாவை கொலை பண்ணால் பாவம் இல்லைன்னு எங்கேயாவது யாராவது. நம்ம தமிழே அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் சொல்லி கொடுக்குது இல்லையா? எவ்வளோ கதைங்கள்லாம் இருக்கிறது. அந்த பெற்ற தாய் தந்தையை எந்த அளவுக்குலாம் காப்பாற்றின்னு வராங்க இல்லையா? குருட்டு தாய் தந்தையரை அந்த டோலியில் வச்சு தூக்கின்னு போவோம் அந்த சிறுவன். அது ஏதோ சலசம் சத்தம் கேட்டு அது ஏதோ விலங்கு நினச்சின்னு தசரதை அம்பு விட்டுருவான், அந்த பையன் செத்துருவான். இதெல்லாம் இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இவங்க ஸ்லோகம் மட்டும் வச்சுக்கிறது, அப்படியே ஸ்லோகம் மட்டும். மோத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ, என்ன அன்னைக்கு தான் முன்னேறி தெய்வம் தான். அதை அப்படியே சம்ஸ்கிருதம் மாற்றிட்டு அவங்கள வயசான காலத்தில் கொலை பண்ணிடலாமா, கொலை பண்ணி வச்சுட்டு மந்திர ஸ்லோகம் மாத்திர தேவ புதபத்திர தேவதா நம்ம கைதான் நம்ம கச்ச கச்ச கச்சான்னு இல்லாமா சரியா போச்சு இல்லையா? காகத்தின் போச்சுன்றான், காகத்தின் போச்சு, பாவமே இல்லை. இப்படி ஒழிக்கிறானுங்க சார் புத்த சமயத்தை. என்ன அழகாக அது ஒழிஞ்சு ஒன்று இன்றைக்கி அவனா பேசுகிறானா பாரு, நீயும் பேசுறீ பேசப்படாது அப்படி அப்படியே அமுக்கமாக வந்து இவனுக்கு அட்டுவியம் கொஞ்ச நஞ்சு எனக்கு தெரிஞ்சதே இந்த மாதிரி இது. இந்த முழு அட்டுவியெல்லாம் தெரிஞ்சது தான். இன்னும் அது இப்போ தான் தெரிஞ்சது, சமயமாக தான். கேரள பெண்களாக அவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிறானுங்க. கேரளா சத்திரியா கேஸ்ட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா முதல் இரவு பிராமணர் தான் முதல் இரவு அனுபவித்து துவக்கி கொடுக்குறாங்களாம். எவ்வளோ பெரிய மட சாம்பிராணியாக இருந்துடுறானுங்க அவனு, ராஜாங்கம் முதல் கொண்டு. எவ்வளோ பெரிய முட்டாள் மட சாம்பிராணியில் இருந்து அது எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பும் வருது, ஒரு பக்கம் இவனுங்களை என்ன தான்டா இவங்களை பாப்பா என்ன புழுனாலும் ஒத்துக்கிறான்னு தெரிஞ்சோடனே கடவுள் பேரை சொல்லிட்டா பயந்துடுறானுங்கன்னு தெரிஞ்சு அந்த ஃபெய்த் எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணுறதுல நம்பர் 1 பார்ப்போம். பொறுக்கி பசங்க, பொறுக்கித்தனத்தை கடவுள் பேரால் செய்கிற பொறுக்கி பசங்க தான் இவனுங்க. யூத சமயத்தில் அது செஞ்சானுங்க. இயேசு கண்டிச்சார், இயேசுவை கொலை பண்ணானுங்க. நீ கொலையே பண்ணாலும் நீ தப்பு தான்டான்னார். அதான் இயேசு ஜெயிச்சார். தெரியுதா? கொலை பண்ணால் சூழலில் அடிச்சு சாற்றில் அடிச்சுன்னு போகிறோம். இப்போயாவது திறந்த பாப்பாத்தீங்க இப்போ சொல்றதில்ல, அது என்ன அப்பயும் சொல்லிக்கோ, திறந்து பாது திருந்து பொறுத்தரக்கத்தும் சொல்லப்படாது. இது இயேசு இதெல்லாம் தப்புன்னா பொறுத்தவருடைய கொத்தம் சொல்லப்படும். முதல்ல அதை கொத்துக்கோ. நீ கண்டு ஒழுங்காக இருந்தால் உன்னை ஏன் சோட்டையில் அடிக்க போகிறான், உன்னையா கொலை பண்ண போகிறோம், இன்னும் சொல்லுவ பாப்பாத்தீங்க கூட. புரியுதா? அந்த மாதிரி அநியாய கொள்ளைங்க அதுங்க. நம்முடைய தமிழில் என்ன சொல்லுது, மனைவி வந்து கணவனுக்கு வந்து உணவு பரிமாறுகிறாள் இலக்கிய பாடல்லாம். அப்போ வந்து கணவனுக்கு திடீர்னு பொறை ஏறுது சாப்பிடும்போது. உடனே தலையில் தட்டுறா, ஆனால் கோச்சிக்கிறான். கேட்குறான், என்ன ஏன் கோச்சிக்கிறேன்? சாப்பிடும்போது யாருன்னா நினச்சாதான் பொறையேறும். உன்னை நினைக்கிறவன் நான் எதிர்க்கியே இருக்கிறேன், சாப்பாடு போடுறேன், நான் தனியாக நினைக்க வேண்டியதில்லை. அப்போ வேறு யார் உன்னை நினச்சான்? யார் அவ? தமிழ் பண்பாடு இது, தெரியுதா? அந்த கணவனை வேற யாரோ நினைச்சால்தான் அவனுக்கு புற வருது. அப்போ அவ யாருன்னு கேட்குற இனம் நம்ம இனம். பாப்பற இனம் எப்படி? கேரளாவில் அவன் போய் ஒரு சத்திரியா கல்யாணத்துலேயும் போய் முதல் இரவை இவர் துவக்கி கூத்துட்டு வருவாரான். அந்த பாப்பாத்தி ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டுக்கிறான் கணவனை. கடவுள் கொடுத்த பாக்கியம் உனக்கு. அப்போ அவ எவ்வளோ கேவலமாக இருப்பான் இப்போ இல்லையா? எங்கள் தமிழ் பெண்களுடைய பண்பாடு எவ்வளோ டாப்பில் இருக்குது, இந்த பாப்பாத்திங்களுடைய பண்பாடு எவ்வளோ கேவலமாக இருக்குது. அவங்கள வஸ்டின்னு எடுத்துன்னு வந்து விட்டா இப்போ இதெல்லாம் கணக்கு போட்டு தான் ஒரு சித்தராக இருக்கும். ஒரு வரியில் சொன்னார், பார்ப்பனை கருவறுபடி செய்யக்கூடாது, பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அரிச்சித்தால் பார் கொண்ட வேந்தர், பாரே ஜெயிச்சு கூட இருப்பான் வேந்தன், ஆனாலும் அவன் அழிவான்னார். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நான் விளக்கமாக சொல்லிக்கினே போகலாம். என்ன நான் சொல்ல தான் உங்களுக்கு புரியுது அதனுடைய ஆழம். அப்போ அந்த பாப்பத்தி எவ்வளோ கேவலமானவளாக இருப்பா இல்லையா? அதோடு விட்டுட்டு போட நீ இன்னொருத்தையை தேடி போனன்னு போகிறவளாக இருந்திருந்தாலும் அவன் பண்பாட்டில் சிறந்த உழைப்பில் சேர்த்துவா போகுது. தான் புருஷன்
இரவெல்லாம் உழைச்சிட்டு டயர்டாக வந்துருக்கிறான் அப்படின்னு பார்ப்போம். இதை பார்ப்பீங்க நீங்கள், அதுதான் விளக்கம் கொடு. விபச்சாரத்தை போய் உழைப்பில் சேர்த்து இரவெல்லாம் உழைக்கிறாங்க அப்படின்னுது. இதுங்களை போய் முன்னிலைப்படுத்திட்டா சமுதாயம், நம்ம வீட்டு பசங்க கெட்டு போயிடும். தெரியுதா? நம்ம வீட்டு பசங்க இருக்கிற சோற கூழ கஞ்சா குடிச்சிட்டு, ஆனால் இந்த கற்பு நெறி தான் நம்ம தமிழர்களுடைய நெறியில் ரொம்ப டாப் நம்பர் 1 இன்றைக்கும் போடுறான். இன்றைக்கும் வெளிநாட்டுக்கும் நம்முடைய இந்தியர்களுக்கும் ஒப்பீடு செய்து பார்த்து, இந்திய பெண்களில் 90% மேலான பெண்கள் தன் கணவனுக்கு உண்மையாக இருக்கிறார்கள்ன்றான். மனைவியை நம்பி அவன் விட்டுட்டு கணவன் வெளியூருக்கு போயிட்டு வந்தால் கூட சரி, எங்கே 1-2 கேட்டுப்படாத தான் அந்த 10%, 5% எல்லாம். ஆனால் 3/4 பெண்கள் திருமணமான தன் கணவனுக்கு மாத்திரமே உண்மையாக இருக்கிறார்கள். அந்தளவுக்கு உலக அளவில் பேர் வாங்கியிருக்குது நம்முடைய பண்பாடு இதெல்லாம். இப்போ இவளுங்களை போய் முன்னிலைப்படுத்தி இவளுங்க இதையெல்லாம் சொல்லி நடிகைன்ற பேரில் அப்படியே வந்துட்டு நம்ம வீட்டு பசங்களை இதெல்லாம் கேட்க வச்சா இல்லையா? விபச்சாரத்தை நீ விபச்சாரம்னு சொன்னால் தான் ஐயா விபச்சாரின்றவானுங்கன்னு பயந்துன்னு இது இருக்கும். சின்ன வயசுலேருந்தே பயந்துன்னு ஒழுங்காக இருக்கும். நடிகைகளை விட்டு அது உழைப்புன்னு சொல்லிட்டா இரவெல்லாம் உழைக்கிறாங்க, அப்படி அதை லைட்டாகிறது. பாப்பா எவ்வளோ கேவலம் பண்ணுறானோ அதை லைட்டாகி சமுதாயத்தில் பரப்பி சமுதாயத்தை அதை ஏற்றுக்க வைக்கிறது. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ டேஞ்சர்னு புரியுதா? பிராமண இனம் எவ்வளோ டேஞ்சர்னு புரியுதா? ஒரு சமுதாயத்தை எந்த அளவுக்கு சீரழிக்கணும்னு தெரியவே இல்லை. அப்படியே லைட்டாக இருக்குது. நம்மளாம் நம்ம ஆளுங்களே, நான் அதை சொல்கிறது பாப்பாங்களுடைய விளக்கத்துக்கு மண்டை விற்று மரமண்டி ஆகிட்டவனுங்க நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேரும். அவங்க வேறு எதுவுமே தெரியாது. எப்போ பார்த்தாலும் ஆனால் அதுக்கு பிராமணர்களை எப்போ பார்த்தாலும் குத்த சொல்லுங்கிறாங்க. அவங்க போவான்னு ஏதோ அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னுக்கிறாங்க. என்னது பிராமணர்கள் குத்த சொல்லினேங்கிறாங்க. அவங்க போவான்னு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுக்கிறாங்க. இப்போ உன் பொண்ணு உழைப்புன்ற பேரில் விபச்சாரத்துக்கு போச்சுன்னா அந்நத்துக்கு ஐயோ எம்மாடியோ கெட்டு போச்சு, என் பொண்ணு எம்மாடியோ தூக்கு மாட்டி சேர்த்து போடுவோம் நம்பால் மானஸ்தானால். இதை தான் எச்சரிக்கிறேன். அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்கள பேச விட்டு அவங்கள இந்த மாதிரிலாம் பண்ண விட்டிங்கன்னா அது இதை தான் செய்யும். மெதுவாக அதுங்களுடைய கேவலத்தை எல்லாம் ஒஸ்தி மாதிரி காட்டி நம்ம வீட்டு பசங்களை கெடுத்துரும். நம்ம வீட்டு பசங்களை நெறி நின்றார் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார்னு சொல்லுது திருக்குறள். பொய் தீர்ந்த ஒழுக்க நெறியில் யார் நிற்கிறானோ அவனே நெறி நிற்பவன், அவனே நீடு வாழ்பவன். நீடு வாழ்வன புகழோடு போவன். எல்லாரும் அதே 60 வயசில் 80 வயசு செத்து போனால் கூட புகழோடு வாழ்கிறவன் அவன். இன்றைக்கி மனுநீதி சோழனை பேசுகிறோம் இல்லையா? இன்றைக்கும் கர்ணனுடைய தான தர்மத்தை பேசுகிறோம். இன்றைக்கும் பாஞ்சாலினுடைய கற்பு திறத்தை பேசுகிறோம். இன்றைக்கி கண்ணகியின் கற்பு திறத்தை பேசுகிறோம். இன்றைக்கி சீதாபிராட்டியின் கற்பு திறத்தை பேசுகிறோம். எல்லாம் நான் மீன்ஸ் இவ்வளோ உயர்வையும் சும்மா ஒரு சோரம் போன ஒரு நடிகையை விட்டு இதுக்கெல்லாம் உழைப்பின் பேர் வச்சு அதை அப்படியே டைல்யூட் பண்ணி விட்டா யாருக்கு நஷ்டம்? பாப்பராஜாத்தான் இந்த மாதிரி இருக்குதே, கண்டுக்காத அது அப்படின்னும் நம்மளுக்கு தானே நஷ்டம். நான் இப்போ முன்னாடியே சொன்னேன்னு, மானஸ்தனுங்க பொண்ணு கெட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சால் தூக்குமான் செத்துருவோனுங்க நம்ம ஆளுங்க. அவமானமாக போச்சுன்னு. அதனால தான் நான் வேறு வழியே கிடையாது. இதை எச்சரிக்கிறவங்க கிட்டத்தட்ட இல்லவே இல்லை சமுதாயத்தில். அவன் பாலிஷாக போயிடுறது இல்லைங்கிறான். அப்படியே பாலிஷாக போயிடு அப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்போ இதுக்கு அதை பற்றி கவலைப்படுறது யார் தான்? பிரம்மேந்திரர் சொன்னார், மிகப்பெரிய மனிதர்களின் சோகம் இன்னும் சமுதாயத்திற்கு புரியவே இல்லைன்னு. புரியவே இல்லை. மிகப்பெரிய மனிதர் எதுக்கு சோக போகிறாங்கன்னு சமுதாயம் தெரியவே இல்லை. ஜாலியாக இருக்குது அது பாட்டுன்னு. அது எல்லா கலாச்சாரம் இங்கே கொண்டு வரானு. டேட்டிங் கலாச்சாரம், அப்படியே பாய் ஃப்ரெண்டை மாற்றிக்கின்னு இருக்கிற கலாச்சாரம். அதை யூடியூப்லலாம் போகிறான். பார்த்தா என்னடா இது அப்படின்னு. 2 பேர் ஃப்ரெண்டு, உன் பாய் ஃப்ரெண்டான உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட். ஒரு காலத்தில் என் பாய் ஃப்ரெண்ட் தான், இப்போ என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு. அப்படியே கூலாக அதுதான் போயின்னே இருக்குது. அது வேறு இது வேறு, அவ்வளோதான். அதை எடுத்துன்னு இறக்குறாங்க இங்கே மெதுவாக. அந்த சீரழிஞ்ச கலாச்சாரத்தை மிக உயர்ந்த கலாச்சாரமாக இருக்குது கெடுத்து பார்ப்போம். அதை எடுத்துன்னு இதில் இறக்கி போர் சமுதாயத்தை நாங்கள் திருத்திட்டோன்றது. என்ன பண்ணுறது? புத்தர் பாடம் கேட்டு நீங்கள்லாம் துறவியாகி புத்தராக தான் ஆகணும்னு கூட இல்லை சார். குறைந்தபட்ச நல்ல ஒழுக்கத்தில் நிற்கிறதுக்கே கூட புத்தர் பாடம் தேவைப்படுகிறது இல்லையா?
அவர் இதுதான் சொல்கிறார், உடம்பை பெரிதாக நினைத்து மோக மயக்கத்தில் ஏன் போவானு. இந்த உடம்பு வெறும் ரத்தமும் சதையும் சேர்ந்து சாந்து பூசப்பட்ட ஒரு கட்டடம், இவ்வளோதான். இதில் முதுமையும் மரணம் தானே குடியிருக்குதுன்றார். திங்க் பண்ணி பாருங்கள். யாராவது போன வருஷம் உனக்கு என்ன வயசு? 25 வயசு. இப்போ உனக்கு என்ன வயசு? 26 வயசு. அடுத்த வருஷம் ஒரு 24 வயசுக்கு வாயம். முதுமை என்றது சாலிடான விஷயம் தானே, போயின்னே இருக்கு. எனக்கு 40 வயசும்போது நம்மளுக்கு 40 வயசு ஆகிடுச்சு. அப்போ ஞானியாக இருக்குவேன். அது மாதிரி தான் 60 வயசு ஆகும், நானே தேர்த்திக்கிறேன். இப்போ ஒரு 70 75 இந்த மாதிரி தான் ஆகும். அது என்ன பண்ணுறது, அதான் லைஃப்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனால் என்கிட்ட புலம்புலவங்க இருக்கிறாங்க. தாசர் என்கிட்ட, இன்னும் 40 வயசு ஆகிடுச்சு தாசர். கவலையே படாது, இதே மாதிரி 50 வயசு ஆகிடும். அதே மாதிரி 50 வயசு, நீ சொன்ன மாதிரி 50 வயசு ஆகிடுச்சு, கவலையே படாது, 60 ஆகிடும். 60 ஆயுதம் தீர வேறு வழி கிடையாது. ஏன் இந்த பாடத்தில் அந்த உண்மை அதான சொல்லுது. முதுமையும் நோயும் தான், மரணமும் தான் இந்த உடம்புக்கு சாஸ்வதம். அது நீ முதுமையை மாற்றவே முடியாது. மாற்றணும் சிவபெருமான் ஒருத்தர் தான் இளமையாக்கினார் கோவிலில். அதே மாதிரி மார்கண்டேயனுக்கு அதெல்லாம் அது வேறு தனி விஷயம், ஒரு ஸ்பெஷல் பவர்ஸில் அதை மாற்றுறது. ஆனால் பொதுவாக அப்போ இதையெல்லாம் இந்த நிலையாமையும் யாக்கையினுடைய நிலையாமையும் இதெல்லாம் சொல்லும்போது மக்களுக்கு கொஞ்சோண்டு அந்த மோகம் மயக்கம் குறையுமா இல்லையா? இப்போ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவ்வளோதான். பிரம்மேந்திரா அதை தான் சொல்கிறார். காமம் என்பது ஒரு வளர்ச்சியின் அறிகுறி என்று அனுபவி, ஆனால் அதுவே கவர்ச்சி அனுபவம் என்று எண்ணி அழிந்து விடாதே. அவர் எவ்வளோ சொல்கிறார். முறையாக வருதா, கல்யாணம் பண்ணி வச்சுன்னு குடும்ப குழந்தை வாழலாம், வானான்னு சொல்ல. ஆனால் அவர் கவர்ச்சி அனுபவம் அப்படியே அனுபவிச்சு தான் ஒரு பெரிய விஷயம், அது வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம், இந்த மாதிரி போய் அழிஞ்சிடாத. அவங்க மைல்டாக கொண்டு வராரு, சமுதாயத்தை நெறிப்படுத்தி அவங்க கொண்டு வராங்க. இது பண்ணுவீங்களா? இந்த மாதிரி வீணா போனதுக்கே கெட்டு போனதுங்களெல்லாம் பேச விட்டு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நல்ல வேலை எதிர்ப்பு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் கண்டிக்கிறவங்களும் எதிர்க்கிறவங்க திட்டுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் பாராட்டலாம், பரவாயில்ல. ஏன்னா அவங்கவுங்க பசங்க இருக்குது, இதெல்லாம் நம்ம கம்முன்னு விட்டா பசங்க கெட்டு போடணும்னு அவங்க கரெக்டாக கண்டிக்கிறோம். திரும்ப புத்தர் பாடத்துக்கு வருவோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி பார்ப்போம். இப்போ நான் டோட்டலாக ஒரு கலெக்டிவாக உங்களுக்கு கொடுக்குறது சரி தானே. யூத சமயத்தில் அவனுடைய வேலையை உள்ள நுழைஞ்சு ஆமாம் அறின்னு நைஸ் பக்கடாவாக அந்த இது பிடிச்சிக்க வேண்டியது. கோயிலில் பூசாரி செய்கிற வேலை, அப்புறம் ஜனங்களுக்கு கல்யாண காட்சி, ஒரு இது ஊடு கொடுத்தனும் போகிறது, இதெல்லாம் செஞ்சு வைக்கிறது, புரோகிதர் வேலை, இதெல்லாம் செஞ்சுக்கினே இருக்க வேண்டியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைஸாக பெரிவாக்கள் உருவாக்குவான். உருவாயிட்டோன்னே அவன் உடனே சாஸ்திரத்தெல்லாம் கை வைப்பான் முதல்ல. ஏன்னா கடவுள் சொன்னார்னா தான் பசங்க ஜனங்க கம்முன்னு இருப்பாங்க, ராஜாவும் கம்முன்னு இருப்போம். சொல்லிட்டு கடவுளே சொல்லிட்டார். அந்த மாதிரி புத்த சமயத்தில் யூத சமயத்தில் அங்கே. ஆனால் விளைவு, நான் என்னுடைய பணியே என்னென்னா எல்லாத்தையும் டோட்டலாக கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறது. அந்த அனுபவத்திலேருந்து பாடம் கற்காதவன் மனுஷனே கிடையாது. நான் இந்த அனுபவங்களை மறைக்கிறேன், எப்படி உங்கள் கையில் சேராத பார்த்துக்கிறேன். அது யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. ரகசியமாக தனியாக என்னை பாராட்டிட்டு போகிறாங்க. நீங்கள் சொன்னவொன்னு தான் சாமி தெரியுது, இவங்க அங்கே இப்படி பண்ணிடுறான்னு இங்கே இப்படி பண்ண அடப்போவீங்களான்றாங்க. அதான்ப்பா அது சொல்லுங்கப்பா முதல்ல. இன்னொன்று இந்து சமயத்தில் மட்டும் உட்காந்துக்கின்னு இந்தடா ஜாதியில் நொந்துடான்னு பண்ணல. எங்களுடைய இயல்பே இதே தான், அங்கேருந்தே இதே மாதிரி. அது அழிஞ்ச உடனே அப்படியே அவ்வளோ நைஸ் பக்கடாவா யூதர்கள் இயேசுவை கொண்டுட்டாங்கன்னு பழி அவங்க மேலே போட்டு ஓடியான்ட்ட பாரு. உலகம் பூரா நீ யாரை கேட்டாலும் இயேசு யார் கொண்டாங்க? யூதர்கள் கொண்டுட்டான். சரியா போச்சா? அப்புறம் யார் கடலில் கட்டி கடலில் விட அந்த ஜெயின்ஸு சமணர்கள் அந்த மாதிரி பண்ணி விட்டான். சமணன் நாத்திகம் துருத்து இவங்க குரூப் தான் பண்ணதே. அதை 8000 வருங்க. இங்கே ஒரு கிராமமே இருக்குது, 8000 பண்டிதர்களை கழுவு ஏற்றுறார் சமணர். அனல்வாத புனல்வாதம் வேணுன்னே நின்ற சீர் நெடுமாறன் பாண்டியன் கழுவு ஏற்றுறான். பண்டிதர்கள் யார்? நான் பிராமின்ஸ். இவங்க எல்லாம் 8000 பேரும் அவங்களோட நான் பிராமணம் இருந்தாங்க. அது இப்போ காட்டு, இதை காஞ்சி மடத்தை பண்டிதர்கள்னு யாராவது ஒரு நான் பிராமினை காட்டு இல்லையா? 8000 பிராமண சமண பிராமண பண்டிதர்களை கழுவேற்றி தான் இந்து சமயமே எழுந்து வருது.
இவங்க அநியாய கொள்ள அவ்வளோ நேக்கம் அதை சமணர்கள் தொல்லை கொடுத்தாங்க, சமணர்கள் அழிஞ்சாங்கன்னு திருப்பி எங்கே கொண்டு வந்து இவனே நிற்கிறான் பாருங்க. நின்ன உடனே அப்போ நான் இவங்களை பற்றி எச்சரிக்கை செய்ய வேணுமா இல்லை? இவங்களுடைய இயல்பு திருமூலர் சொன்னது சரியானது. இவங்களை விட்ட உடனே கடன் கிருஷ்ணர் வாயில் 4 ஜாதியாக நானே பட்சம் ஒரு ஆனதாயி வசதி சொல்லிட்டான். அப்புறம் மனு நீதி இது அதில் மனுஸ்மிருதி இல்லையா, அவள் ரொம்ப அநியாயம். உங்களுக்கு தெரியல, நீங்கள் பண்ணணுமோ அவனை பாப்பானை வச்சு நான் மலரம் அது அப்படின்றீங்க. அது மனுஸ்மிருதிலாம் அவனுக்கு அதெல்லாம் பேஸ் பண்ணிடுறான். அதெல்லாம் பட்சிங்கெல்லாம் கொமட்டும் வாந்தி எடுத்துருங்க, அடிக்க போயிடுங்க அவங்கள. அதில் தான் எழுதி வச்சுக்கிறான், பிராமணன் வந்து தாயோடும் மகளோடும் கூட உறவு வச்சுக்கலாம், அதால் அவனுக்கு பாவம் சார். அதனால எழுதி வச்சுக்கிறான் சார். இதுவே தம்ம பதமே எவ்வளோ பரவாயில்ல, அப்பா அம்மா கொலை பண்ணுறான் எழுதி வச்சுக்கிறான். அதில் எதுனா இப்போ அது சர்ச்சையாகுது. அதை மெதுவாக டக்குன்னு பெரியார் இப்படி சொல்லிட்டார், மாற்றி விட்டு இணையதளத்தெல்லாம் பெரியார் இப்படி பெரியார் சொல்லிட்டாருன்னு சொல்லி அப்புறம் இன்றைக்கி எல்லாத்தையும் அவனுக்கு ஆதாரமாக எடுத்து போட்டு மனுஸ்மிருதியில் சொன்னதை பெரியார் சொன்னதை திருப்புறான். இப்போ கண்ணெதிர்க்கே அயோக்கியம் தானே. இப்போ அது பெரிய சர்ச்சையாகி அதுக்கப்புறம் இவங்க சொன்ன எந்த இடத்துல பெரியார் சொன்னார், மனுஸ்மிருதி தான் அதை சொன்னதை ஒன்றுட்டே அவர் மேலே பழிய மெதுவாக தள்ளி விட்டுறது. என்ன ஆக பாருங்க நீங்கள், எனக்கே தெரியல. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்குது. இந்த பிராமண கூட்டத்தை எப்படி இவங்க தப்பிக்க போகிறாங்க? புழு பொய் பித்தலாட்டம் அதை அப்படியே பழிய தூக்கி அவங்க மேலே போட்டு விட்டுறது கண்ணுக்கு இப்பயே நடக்குது இந்த காலத்துலேயே. அந்த காலத்தில் ஒன்றும் தெரியாத காலத்தில். அதனால் என்னோட வேலை லெஃப்ட்டுன்னு அடிச்சிக்க வேண்டியது. அதையும் அந்த யூடியூப்பில் பிராமின் தான் அவங்க உட்காந்து அது என்னென்ன முடியும். பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 78,000 பேர் பார்த்துருப்பாங்க என்னுடைய வீடியோஸ்லாம். 78,000 பேர், 42,000 பேர் அப்படியே இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி இந்த கூகுள் கம்பெனி வாங்குச்சு அந்த யூடியூப்பை. அப்போ வேறு வச்சுருந்தான், ஃபுல்லாக பார்ப்போம். இறங்கின உடனே ஸ்லோ பாய்சன் மாதிரி மெதுவாக எழுந்த அப்படியே குறைச்சின்னு வந்து 1700. இப்போ உள்ள 200 பேர் தான் பார்க்குறேன். சில வீடியோஸ் வந்து 71 பேர் பார்க்குறாங்களாம். குறைச்சா 78,000 எங்கே, 77 பேர் தான் பாரு. இதுதான் பார்ப்பற வேலை. அதனால் நான் அதெல்லாம் நம்பி இல்லை. அது மூலமாக பரவி என்ன அது நிறைய இருக்குது. காசு செலவு பண்ணி அந்த ப்ரொமோஷன்லாம் கொடுத்து அது இது பண்ணலாம். நானும் மானிட்டைசேஷன் பண்ணேன். அவர் பார்த்தா அதெல்லாம் அவங்களுடைய முழு மானிட்டைசேஷன் ஓகே கொடுத்த உடனே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நெகட்டிவ் மைனஸில் இறங்குது. தினம் ரெட்டில். இன்றைக்கி -1, இன்றைக்கி -4. பார்ப்போம், அங்கே உட்காந்து செய்கிறான் வேலையை. அப்புறம் நான் அதை கடைசியில் ப்ரூஃப் கொடுத்தா அதை ஃபுல்ஃபில் பண்ணலை. அப்படியே விட்டு தெரிஞ்சு போச்சு. இவனுக்கிட்ட போய் அலுமை பண்ணால் அதில் நம்மளை நோவடிச்சு சாடிஸ்டிக்கல் ப்ளஷர் அவங்களுக்கு அந்த குரூர மகிழ்ச்சித்தியோ அப்படின்ட்டு இது வேறு பண்ணுவானுங்க. நான் அப்படியே விட்டுட்டேனே. அதை விட்டுட்டோன்னே உங்களுக்கு நீங்கள் ப்ரூஃப் கொடுக்கல, உங்களுக்கு மானிட்டேஷன் கிடையாதுன்னு இப்போ திரும்ப டெய்லி 4 சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளஸில் போகுது. ஏன் எனக்கு காசு வரப்போகிறதில்ல. அது அப்படியே இப்படி நடக்குது சார். அது பண்ணாங்க அதை நம்பியா இருப்பான். ஒரு ஆன்மீக பிரச்சாரம் செய்கிறவனும் சமூக சீர்திருத்தவாதி கடவுள் திருவிழா அதெல்லாம் அது மாதிரிலாம் நம்ம பலமுறை சொல்லிட்டேன். 63 நாயன்மார்கள் திறனா போதும்னுக்கிறேன். நான் 12 ஆழ்வார்கள் திறனா போதுன்னு. நாங்கள் 12 சீட்டில் தான் திறனோம் ஏசுபிரான்கிட்ட. ஆனால் இதில் எண்ணிக்கை வந்து செகண்டரி தான். ஆனால் எவ்வளோ தேறுகிறார்கள். பிரம்மே அவ்வளோ பெரிய மகான், அவரே 2 பேர் தேறிட்டா போதுன்ட்டு போனார். அப்புறம் 2வது என்ன சொன்னான்ச்சார் தெரியல, ஒரே ஒருவன் தேறினால் போதும் எனக்கு பெரிய வெற்றின்ட்டு போனார். அவ்வளோதான் முடியும் இதில். அதை காசு பணம் வச்சு பிரச்சாரம் பண்ணி அப்படியே பான்னு காட்டி ததால் கூட நிறைய கூட்டம் வருதுன்ட்டு நிறைய பேர் கனவுல வருது பெரியவங்கள சொல்கிறாங்க. கூட்டம் வந்தால் கூட எனக்கு அதில் அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குமாலாம் தெரியல. ஏன்னா யாரும் கருத்துக்களை கேட்க போகிறாங்க இல்லையா? எஜ்ஜுன்னு கூட்டம் வாய் மாடியோ பாடியோ என்ன எல்லாம் சோறு போட்டியா அது போட்டியா ரோடு பூரா ஒன்று கட்டி வச்சிடும். நான் தெரியும் என்ன அவங்களுக்கு லெட்ரின் பாத்ரூம் வசதி செஞ்சு கொடு, அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வெளியூரில் வந்து தங்கிட்டாங்க, அப்படியே அவங்களுக்கு என்ன கட்டியா தங்க சொல்ல முடிஞ்சு போச்சு. ஒரு ஆசீர்வாத மிஷினாக மாதிரி சாமி மேலேருந்து பார்த்து இப்படி கை காட்டினாரு, குஷியில் பறந்துடுவோம். அந்த ஸ்டேஜும் வரும். அந்த ஸ்டேஜ் வந்துட்டால் அதுவே போதும். உண்மையிலேயே அது அனுகிரகமெல்லாம் மாறும். தனிப்பட்ட முறையில் பிரம்மேந்திரருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவார். அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை,
ஆன்மீகத்தின் உண்மைகளை தெரிய வைத்து அவங்கள உயர்த்தினால் அதுதான் உண்மையான பணி. எனக்கும் அதில் தான் ஆர்வம் இருக்குது. அதனால் அந்த புத்தருடைய பாடம் இதுக்கு உடனே இது கேட்ட உடனே நாளைக்கே அப்படியே துறவி போய் அப்படியே ஒன்று பண்ணிட்டு அப்படி போயிடுவாங்களா பயந்துறேன். நான் ரொம்ப பயந்தேன். ரமணர்ன்றது சொல்லிவிட்டா ரமணர் ஜேஜோன்னு கூட வரும்போதுரா அப்படியான்னு நினச்சி ரொம்ப யோசனை பண்ணியிருந்தேன். அப்புறம் பெருந்தாடெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் காண்டுக்க மாட்டாங்கடான்னு சொல்லு அப்புறம் சொல்லி விட்டா அதை இவ்வளோ பெருத்தாரு. அதான் என்னடா இது இவ்வளோ தானே இது சம்பந்தர் ஆகலாம் ஒரு சென்ட் பீட்டர் ஆகலாம் இன்னும் ஆனாலும் எங்களுக்கு என்ன ஜானுங்க இருக்கலாம் பொழுது என்ன பண்ணுறோம் அப்படியே அப்புறம் தான் புரிஞ்சுது நம்ம தேவையா இல்லாமல் விடாது என்ன எவ்வளோ பெருசாக போட்டாலும் நம்ம ஜானகங்கள் டம்முனே வெடிகுண்டே வச்ச விட இதோ இன்னும் இருக்குது அவ்வளோதான். அப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்தது. எல்லாம் உண்மையை போட்டு உடைக்கலாம்டா. இப்போ அம்மை பேசுனதுலேருந்து மாத்திரை சொன்னதுலேருந்து ஒன்று அவ்வளோ ஒன்றும் ஜனங்க ஒன்றும் அவ்வளோ சீரியஸாக எடுத்து அவ்வளோ சாமியார் நல்லவர் அவ்வளோதான் அது போதும் அப்படி. இந்த கூட 2 பிராமின் வந்தான்னு சொன்னேன் கேள்விப்பட்டேன் கேட்டான்னு 3 பிராமின் சாமியும் போட்டுக்கிறார். யா 4 பிராமின் சாமி அந்த போர்டு அவங்களுக்கு அவ்வளோ உறுத்து தான் தேங்க போட்டுக்கிறார். நாங்கள் வந்து பிராமின் தான் பேபி கிடையாது எங்களுக்கெல்லாம் பிராமின் நான் பிராமின் ஒன்று நம்ம ஆளுங்க அந்த கிளாஸில் வந்து சொல்லணும் தான் நம்ம ஆளை வைத்து சிரிச்சிருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் பாடம் கேட்க உங்களுக்கு புரியுது என்ன நடக்குதுன்னு. இது கூலாக புதுசாக 1-2 வந்து புசுக்குன்னு குசு விட்டு போயிட்டு நம்ம பசங்க அதை கேட்டு இது நல்ல சாமதியாக பதில் சொல்லி அமைச்சுக்கிறேன் நம்ம ஆளுங்க அதெல்லாம் போயிட்டு அங்கே பரவாயில்ல இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இனிமேல் வந்தாங்கன்னா ரொம்ப ஆர்கியூ பண்ணாதீங்க எல்லாம் ஒன்றும் போலும் அப்படியே ஒன்று எதுக்கு பிராமின் எதுக்கு நான் பிராமின் போர்டுன்னு போட்டு வருது அவளுக்கு உறுத்து தான். எங்கள் அவளுக்கு எங்கேயுமே பிராமண சாமின்னு எங்கேயுமே போட்டிருக்க மாட்டாங்களாம். பத்தியா சொன்னேன் எல்லாம் ஒன்று தானே. ஆமாம் எங்களுக்கு நல்லா தெரியும் ராமர் சத்திரியர் கொடுமை பண்ண ராவணேஸ்வரம் பிராமின் இவங்களுக்கு நல்லாவே தெரியுமே அது அதெல்லாம் எல்லாம் ஒன்றும் நம்மளுக்கு நல்லா பாடம் அது புரியுதா. இப்போ நான் ஏன் இவ்வளோ பாடம் ஏற்றி வைக்கிறேன்னா சாதாரணமாக இருந்தால் ஊந்துட்டுருங்க அப்படியே டப்புன்னு அதானே அப்படின்னா தெளிவாக பதில் சொல்லி அனுப்பிச்சிடுறேன். அதில் ஒன்று தான் மிஸ் ஆச்சு. நான் சொன்னேன் நம்ம எல்லாம் ஒன்று தானே. ஆமாம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே வாங்கோ அப்படியே ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகலாம் என்ன அப்படியே ஒரு திருக்கோயிலூர் போகலாம் இல்லை இங்கே போகலாம். போயிட்டு அப்படியே அந்த கருவறையில் நாங்கள் பூஜை பண்ணுறோம். நம்ம ஆளுங்க 10 பேர் அந்த பூஜை பண்ணுற முறையை படித்து பட்டம் வாங்கினவங்க இருக்கிறாங்க நம்ம ஆசிரமத்தில். நீ எல்லாரையும் கூட விட வேணாம் அவங்கள மட்டும் அப்படியே கருவறையில் விட்டு கொஞ்சம் பூஜை பண்ணிங்க நீங்கள் சொல்லு. அவன் ஒன்றே எல்லாம் பிராமண நான் பிராமின் எல்லாம் ஒன்று நம்ம எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லி அங்கே கொஞ்சம் கருவறையில் பூஜை பண்ணதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க அது போதும். அவங்க கூட வேணாம் நீ ஃபார்மாலிட்டிக்காக சொல்ல புரியுதா. எங்கே எதை பேசணும் அவங்க வந்து நம்மக்கிட்ட வரும்போது நம்ம எல்லாம் ஒன்று நம்ம அவங்கக்கிட்ட போகும்போது நம்மவா மற்றவா இது நான் சொல்லித்தானே உங்களுக்கு தெரியும். இந்த காலம் நல்ல அறிவு வளர்ச்சியான காலம் தானாகவே எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி 2 பேர் வந்து அவ்வளோ அலம்பல் பண்ணிவிட்டு அப்படியே போயிருக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும். அதனால் எல்லாருமே ஒரு சாஃப்டாக பதில் சொல்லுங்கள் அவ்வளோதான். அறிவுபூர்வம் பதில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான பதில் சொல்லுங்கள் கேட்கும்போது இந்த மாதிரி வாங்க நல்லா உண்டு தான் நான் வரேன் நாங்களாம் போகலாம். இப்படி திருக்கோயிலூரில் உலகளந்த பெருமாள் கோயில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் படியாளந்த பெருமாள் இருக்கிறார். ஒரு கருவறையில் அல்லது ஸ்ரீரங்கம் போகலாம். அப்படி போயிட்டு விடுங்கோ இல்லை பிராமணன் நான் பிராமணன் எல்லாம் ஒன்று இவங்க புதுசாக அர்ச்சகருக்கு இதுக்கு படித்து பட்டம் வாங்கியிருக்கா செய்யட்டும் அப்படின்னு விடுங்க சொல்லுங்க. நீங்கள் அவன் விட்றான உள்ள அப்புறம் நீங்கள் முதல்ல சொல்லுவேன். அவ்வளோ முட்டாலாம் இவங்க வந்து அப்படியே பேசி பிறந்தான் அனுப்போம். 4 வாட்டி அங்கே பொம்பு வரும்போலாம் நான் பிராமணன் சாமின்னு அங்கே பார்த்தோம். அப்புறம் தான் எங்களுக்கு ஒன்றும் புரியல குழப்பமாக இருந்தது. அப்போ வந்து கேட்டுன்னு போகலாம். அன்பு காட்டி வெல்லுங்கள், கருணை காட்டி வெல்லுங்கள், இரக்கம் காட்டி வெல்லுங்கள்.